அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றோடு நாங்கள் ரமதான் 20வது நாளைக்குரிய ரெக்கார்டிங்கை செய்கிறோம். நேற்றைய ரெக்கார்டிங்கில் அதாவது உயிரோட்டமுள்ள தொழுகை பார்ட் 1 என்று போட்டியிருந்தேன். அந்த வகையில் இன்றோட நாங்கள் அந்த தொழுகை உயிரோட்டமுள்ள தொழுகையிட அந்த பார்ட் 2 செஞ்சு கொள்ள பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், அதாவது திக்ருல்லா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று நான் செஞ்சுக்கிறேன். அதில் முதலாவது பார்ட்டில் அதாவது ரெக்கார்டிங் 16, அதில் முதலாவது பார்ட்டில் தொழுகையிட நோக்கம் பற்றி நான் செஞ்சுருந்தேன். அதாவது அக்கிமிஸ் சலாத்த லிதிக்ரி, இந்த தொழுகையிட மட்டுமல்ல, நோன்பு, ஹஜ், திக்ருகள், அந்த குர்ஆன் ஓதுறது, இது எல்லாத்தோட நோக்கமும் அல்லாஹ்வோட எண்ணத்தை அதிகரித்து கொள்வது, அல்லாஹ்வோட ப்ரெசன்ஸ் பற்றின எண்ணத்தை எங்களோட நாளாந்த வாழ்க்கையில் கூட்டிக் கொள்வது என்றதாகத்தான் இருக்குது. அல்லாஹ் சூரத்துல் ஆலாவில் கூட நான் பார்க்குறோம், கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. யார் தன்னை தொடர்ந்து தூய்மைப்படுத்தி கொண்டு தன்னை வளர்த்து கொண்டு செல்வாரோ, ரெண்டாவது அல்லாஹ்வை ஞாபகத்தில் இருத்தி கொள்வாரோ, அவ்வாறு ஞாபகத்தில் இருத்தி கொள்வதற்காக தொழுதும் வருவாரோ, அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சூரத்துல் ஆலாவில் இருக்குது. அப்போ அல்லாஹ்வோட ஞாபகத்தை தொடர்ந்து தொழுகையில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தை அதிகரித்து கொள்வதுக்காகத்தான் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது. அதுதான் எங்கள்கிட்ட தொழுகையிலேருந்து பெறப்பட வேண்டிய விஷயம் என்றதை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நேற்று செஞ்ச ரெக்கார்டிங் 19 நாங்கள் சொன்ன விஷயம் என்றால், தொழுகை எங்கள்கிட்ட அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிற மாதிரி, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடானதும் வெறுக்கத்தக்கதுமான அன்வான்டான விஷயங்களிலிருந்து மனுஷனை பாதுகாக்கும் என்று தடுக்கும் என்று குர்ஆனில் இருக்குது. அப்போ அந்த வகையில் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் நிறைய பார்த்தோம். என்னென்னா, தொழுகையை நாங்கள் அதோட கருத்தை சரியாக விளங்கி அதோட பக்குவத்தோட தொழுற பின்னணியில் எங்கள்கிட்ட இருந்து தேவையில்லாத பாவமான ஒரு ஐடியல் ஹியூமன் பீயிங், ஒரு முஸ்லீமுக்கு தகாத விஷயங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருந்து படிப்படியாக கலண்டு கொண்டு போய்த்துடணும். அதுக்கு மாதிரி அந்த தொழுகை சரியாக தொழப்படும் போது அவ்வாறான ஒரு தொழுகிற சமூகத்தோட, அவ்வாறா தொழுகையை பற்றி அப்படி தெரிஞ்சு வச்சிக்கிற ஒரு சமூகத்தோடு நாங்கள் இருக்கும்போது அது அப்படியே இந்த விஷயம் நடக்கணும் என்றதை நாங்கள் பார்த்திருந்தோம். அதே மாதிரி தொழக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருக்க வேண்டிய விஷயத்தை அல்லாஹ் சொல்கிற ஒரு சூறாவாகத்தான் சூரத்துல் மாஊன் இருக்குது. தொழுகை இன்னும் எவ்விதமான உயர் நடைமுறைகளை, பண்பாடுகளை ஒரு மனுஷன்கிட்ட கொண்டு வரும் என்று சொல்கிறதாக இந்த சூறா இருக்குது. அந்த சூறாக விளக்கப்படுத்துகிறதாகத்தான் இந்த ரெக்கார்டிங் நான் வச்சுக்கொள்ள போகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அரஐத்தல்லதி யுகதிபு பித்தீன். மறுமை நாளை பொய்ப்பிப்பவரை நீர் பார்த்தீரா? ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், அவன் யாரென்றால் அவன்தான் அனாதைகளை விரட்டுகின்றான். வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், மேலும் அவன் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதும் இல்லை. ஃபவைலுல் லில் முஸல்லீன், இவ்வாறான தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் அந்த தாங்கள் தொழுகின்ற தொழுகைகள் பராமுகமாக இருக்கின்றார்கள். அல்லதீனஹும் யுராஊன், மட்டுமல்ல அவர்கள் முகஸ்துதிக்காகவே தொழுகின்றார்கள். வயம்னஊனல் மாஊன், அற்ப பொருட்களை கூட மற்றவர்களுக்கு கொடுப்பதிலிருந்து இவ்வாறானவர்கள் தடுத்து கொள்பவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
சகோதரர்களே சகோதரிகளே, இந்த சூறா வந்து ஒரு அதாவது நம்பிக்கைக்கும் நம்பிக்கை அஹீதான்னு சொல்லுவோம், பிலீவ் நாங்கள் சொல்லுவோம் நம்பிக்கைனா, அல்லது இந்த என்ன நம்பிக்கை நம்ப வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, அல்லாஹ்வை நம்பணும், மறுமையினால் நம்பணும் பிரதானமாக. இந்த இந்த நம்புறதுக்கும் அது அந்த நம்பிக்கை நடைமுறையில் எவ்வாறான மாற்றத்தை ஒரு மனுஷன்கிட்ட கொண்டு வரணும் என்றதுக்குமான ஒரு நல்ல அந்த தொடர்பை விளக்கப்படுத்துகிற ஒரு நல்ல சூறா. அது மாதிரி இந்த சூறா ஒரு ஐபாதத்துக்கும், அதாவது குறிப்பாக தொழுகை முதலான ஒரு வணக்க வழிபாட்டுக்கும், அந்த வணக்க வழிபாடுகள் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனுஷன்கிட்ட கொண்டு வர வேண்டிய உயர் நடைமுறை மாற்றங்களுக்கும் இடையிலான தொடர்பை விளக்கப்படுத்துகிற ஒரு சூறாவாக இருக்குது. பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், அராய்தல்லதி யுகதிவு பித்தீன், மறுமை நாளை பொய்ப்பிப்பவரை நீர் பார்த்தீரா. தீன் என்றா யவுமுத்தீன்னு சொல்லுவாங்க, அதாவது கேள்வி கேட்குற நாள் என்று சொல்லி, அதுதான் அது தீன் என்ற மறுமை நாள் இது பேரும் தான் அது. அப்போ மறுமை நாளை பொய்ப்பிப்பவரை நீர் பார்த்தீரா. அப்போ எங்கள்கிட்ட எல்லாம் கேட்ட நாங்கள் என்ன சொல்லுவோம், மறுமை நாளை பொய்ப்பிக்கிறோண்டா யார் இல்லைன்னு சொல்லணும். அவர் அப்போ மறுமை நாளை பொய்ப்பிக்கிறத பற்றி கேட்டால் அப்போ நாங்கள் சொல்லுவோம், மறுமை நாள் இல்லைன்னு சொல்கிறவன் மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவன். நல்லா வந்து அதாவது ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு ஒரு விளக்கத்தை, ஒரு வியாக்கியானத்தை எல்லாம் இதில் தாரான். மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவங்களை அல்லாஹ் எப்படி பார்க்குறான்டா, மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவனை பார்த்தீரான்டா. அப்போ யார் அது? அல்லாஹ் சொல்கிறான், ஃபதாலிக்கல்லது எது ஆல் யத்தீம், அவன் தான் அனாதைகளை விரட்டுவான். அது எப்படி மறுமை நாளை பொய்ப்பிக்கிறதும் அனாதையை விரட்டுறதுக்கும் என்ன தொடர்பு? அப்போ எங்களுக்கு சொல்லச்சிலே விளங்குது அந்த வித்தியாசமான ஒரு ஆழமான தொடர்பை எங்கிட்ட சொல்லுது. ஏன்னா மறுமை நாளை உண்மையிலே நீ நம்புகிறதா இருந்தால், நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படணும், சொர்க்கத்துக்கு போகணும் என்று ஆசை வைக்கிறவராக இருந்தால் அதுக்குரிய வேலைகளை செய்வீங்க. அப்போ அதுக்குரிய வேலைகளில் உள்ள முக்கியமான விஷயந்தான், அதாவது சமூகத்தோட அடிமட்டத்தில் ஈக்கிறவங்க, சமூகத்தில் அவங்க தங்களுக்குண்டு வாழ்க்கையை அமைச்சு கொள்ள இல்லாமல் ஈக்கிறவங்களுக்கு உதவியாக ஈக்கிறது ஒரு மிக முக்கியமான பண்பாக இங்கே சொல்லப்படுது. அப்போ வாழ்க்கையை அமைச்சு கொள்ள இல்லாதவங்கள்ட்ட யார்? விடோஸ் என்றது, எத்தீமானவங்க என்றது, அப்படியே தானே ஏழைகள் என்றது, டிசேபிளானவங்க, இவங்கெல்லாம் வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ள கஷ்டப்படுறவங்க. அல்ல நாங்கள் எங்களோட கெட்டித்தனத்தால் நாங்கள் கொஞ்சம் வசதியாக இல்லையே, அது வந்து அல்லாட நாட்டத்தால் தான் அப்படி இருக்கிறேன். நாட்டை வந்து அது அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதலாவது நாங்கள் இன்டெலிஜென்ட் ஆகிக்கிறது, அது எங்களோட கையில் உள்ள விஷயம் இல்லை. நான் தேக ஆரோக்கியம் உள்ளவங்களாக, அதுவும் எங்களோட கையில் உள்ள விஷயம் இல்லை. ஒரு நாளும் உள்ளால் எதுவும் நோய் வந்துட்டால் என்ன செய்யலும் எங்களுக்கு, அல்லது எங்களோட வாப்பா அம்மாக்கிட்டேருந்து சொத்துகள் எங்களுக்கு கிடைக்கிறது, அதுவும் எங்களோட கையில் உள்ள விஷயம் இல்லை. எல்லாமே நாங்கள் அல்லாட அருளால் கிடைக்கிற விஷயங்கள். அப்போ அப்படி ஈக்கிறவங்க அல்லாட நாட்டத்தால் தான் அவங்க அப்படிக்கிறாங்க. இந்த அனாதைகளும் விதவைகளும் வலது குறைஞ்சவங்களும் ஏழைகளும் அவங்க அல்லாட நாட்டத்தால் தான் அப்படிக்கிறாங்க. அப்போ நாங்கள் இரக்கமாக இருக்கணும். அல்லாஹ் எப்படி அடியார்கள் மீது இரக்கமுள்ளவனாக இருக்கிறானோ, அப்போ நாங்கள் அல்லாவை விசுவாசித்தவங்க ரப்பானியூன் அல்லாட ஆட்கள் என்று எங்களை சொல்லிக்கொள்கிறதா இருந்தால், அப்போ அல்லாஹ் இரக்கமுள்ளவன் மாதிரி நாங்களும் அவங்களுக்கு இரக்கமுள்ளவங்களாக இருக்கணும். அவங்கள தூக்கி விடுறவங்களா, அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறவங்களா, அவங்கள பாதுகாக்கிறவங்களாம் இருக்கணும். அப்படி நீங்கள் மறுமையை நம்புறதா இருந்தால் அந்த உயர் விஷயங்களை செஞ்சு மறுமைக்காக அவங்கள தயார்படுத்தி கொள்கிறீங்க. இல்லை நீங்கள் ஸ்டில் அனாதைகளை விரட்டுறவங்களாக, அவங்களோட எந்த இறக்கமும் காட்டாதவங்க ஆகிக்கிறீங்கன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நீங்கள் மறுமை நாளை நம்புகிறேன்ட்டு சும்மா வாய்க்கு சொல்கிறீங்க என்ற அந்த கருத்தில் தான் எல்லாம் இது இப்படி சொல்கிறான். அப்போ மறுமையினால் நம்புகிறவங்கள பொய்ப்பிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா யாருன்னா ஃபதாலிக்கல்லது எது ஆல் யத்தீம், அவங்க அனாதைகளை விரட்டுவாங்க. ஒல யஹுது அல தஆமில் மிஸ்கீன், மேலும் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் மாட்டாங்க.
இந்த கருத்தை சொல்லிட்டு நான் வாரேன். ஃபவைலுல் லில் முஸல்லி, இது முன்னால் உள்ளது நம்பிக்கை, மறுமை நம்பிக்கைக்கும் அந்த உயர் நடத்தைகளுக்கும் இடையிலான தொடர்பு. அதுக்கு பிறவே அல்லாஹ் இந்த நடத்தைகளை வணக்க வழிபாடுகளோடு தொடர்புபடுத்துகிறான். இப்படி பாருங்கள், ஃபவைலுல் லில் முஸல்லீன், இவ்வாறாக நடந்து கொள்ளக்கூடிய தொழுகையாளிகளாக இருந்தால் அவங்களுக்கு கேடுண்டாகட்டும், தொழுகையாளிகளுக்கு கேடுண்டாகட்டும். அப்போ நீங்கள் ஒருவேளை யாரும் நினைப்பாங்க நாங்களாக மொழிபெயர்க்கிறோம், அப்படியா இல்லை, இருந்தாங்கன்னா ஃபான்று இன்னைக்கு ஃபான்றது முன்னால் உள்ள வசனத்தை கனெக்ட் பண்ணுற ஒரு இது தான். எனவே, ஆனால், அந்த மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி ஃபான்றது முன்னால் உள்ள வசனத்தை கனெக்ட் பண்ணுது. ஃபவைலுல் லில் முஸல்லீன்னா இவ்வாறான தொழுகையாளிகளுக்கு கேடுண்டாகட்டும். அப்போ இவ்வாறான என்ன, அதாவது அனாதைகளை விரட்டுற, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாமல் நடந்து கொள்கிற அந்த அவ்வாறான தொழுகையாளர்கள். அப்போ ஒரு சமூகம் இருக்குது, அனாதைகள் உத்தரவாதம் அளிக்கப்படையில், ஏழைகள் உத்தரவாதம் அளிக்கப்படையில் அவங்க கிடப்பில் விடப்பட்டிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் அதில் அந்த சமூகத்தில் உள்ள பலர் மறைக்காமாறும் பெரியவங்க அவங்க தொழுது கொண்டிக்கிறாங்கன்னா அவங்களோட தொழுகையை நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த தொழுகையை நான் ஏற்றுக்கொள்கிறதுக்கு இல்லைன்னு சொல்கிறாப்புல இருக்குது. உண்மையிலேயே சரியான தொழுகையாளியாக இருந்தால் இந்த மாதிரியான சமூகத்தில் இப்படி ஒரு ஏற்பாடு நடந்திருக்கணும். இது மாதிரி சமூகத்தில் கீழ்மட்ட ஆட்கள் அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு நடந்திக்கணும். அவங்க குறைஞ்ச அளவுலையாவது பாதுகாக்கப்பட்டிக்கணும். அப்போ நீங்கள் என்னோட இது ஒரு குறியீடு தான், அனாதையும் ஏழை. நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இயலாத நிலையில் உள்ள எத்தனை பேர் குரோனிக்கல் டிசீஸ் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. குரோனிக்கல் டிசீஸ் என்றால் பிறக்கச்சிலையே வலது குறையாக பிறந்துடுவாங்க. பிறந்தா அந்த வீட்டில் அவங்கள பார்த்து கொண்டே இருக்கணும், அம்மாவும் அப்பாவும். அது மாதிரி வீடுகள் போயிட்டு பார்த்துப்பீங்க நீங்கள், அந்த வீட்டு பெயிண்ட் அடிச்சிக்காது, வீடு ஊற்றி அரிக்கும், சில வேளை வாசம் கூட வரும் அந்த வீடுகளில். ஏன்னா அந்த புல்லை சிறுநீர் மலம் சலம் கழிச்சிடும். அதை தொடர்ந்து அதை செய்கிறதால அப்போ அந்த வீட்டில் ஒரு பெயிண்ட் அடித்து கொடுக்கணும். அந்த அம்மா அப்பா அந்த பிள்ளையே பார்த்து கொண்டிருக்கிறதால உழைக்க போகலாம் வைக்கும். அப்போ அவங்க நாளாந்தம் குறைஞ்சி சாப்பிட்டு கொள்கிற ஏற்பாடு நடந்திருக்கணும். எத்தனை வீடுகளில் ஆட்கள் டயபெட்டிக் பர்சன்ஸ் ஆகிப்பாங்க. அவங்க அப்போ டயபெட்டிக் ஆகினா உழைக்க போகலாமா ஆகிடுவாங்க. அடுத்தது அவங்கள்ட்ட நார்மலான வருமானத்துக்கு போக இந்த மாதிரியான அதாவது டேப்லெட்கள் எடுக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க. கடைசியில் அப்போ ஏழாமை கட்சியில் அவங்க கடைசியில் செக்ரிஃபைஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா டேப்லெட்டை தான் செக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட நோய் இன்னும் கீழே போய்த்து கொண்டே இருக்கும். அப்போ அவங்கள அந்த மாதிரி ஆட்கள் இப்போ அவங்க வீடுகளில் அவங்களுக்கு குறைஞ்ச மருந்துக்கு சல்லி வேணுண்டு உள்ளவங்க இருப்பாங்க. எத்தனையோ பிள்ளைகள் ஷூ சரி செலவு உள்ளதாக இருக்குது. அப்போ ஷூ வாங்கி கொள்ள இல்லாமல், பேக் ஒன்று வாங்கி கொள்ள இல்லாமல், அவங்கள்ட்ட அதாவது அவங்களோட இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸை வாங்கி கொள்ள அவங்க இருக்கிறாங்க. அதனால் பிள்ளைகள் படிப்பு பாதிக்கப்படுது, அவங்க இன்ஃபீரியர் மைண்டுக்கு உள்ளாகுறாங்க. படிப்பு இடையில் விடுற அளவு கூட விஷயங்கள் இருக்குது. வீட்டில் கடன் சுமையாக இருந்தால் பிள்ளைய ஏர்லியாக அவங்களுக்கு தொழிலுக்கு அனுப்புகிற நிலைமைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அந்த மட்டத்தை பார்த்து அதை கவனிக்கிற ஒரு ஏற்பாடு தொழுகையாளிகள் இருக்கிற சமூகத்தில் அது நடந்திருக்கணும் என்று குர்ஆன் சொல்லுது. மறுமையை நம்புகிறவங்க சொல்லிக்கொள்கிற பெரிய சூஃபிகள் என்றும் அல்லது மார்க்கவாதிகள் அல்லது ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக்கொள்கிறவங்க, தொழுகையாளி என்று சொல்லிக்கொள்கிறவங்க இதை செய்யணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி செய்யாத போது ஃபவைலுல் லில் முஸல்லீன், அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுண்டாகட்டும். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் அந்த தொழுகை சொல்ல வர்ற அந்த செய்தியை விட்டும் அவங்க பராமுகமாக்கிறாங்க. தொழுகிறாங்க, ஆனால் தொழுகை ஒரு செய்தியை சொல்லி கொண்டிருக்குது அவங்கள்ட்ட. அந்த செய்தியை அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க, அதுலேருந்து பராமுகமாக்கிறாங்க. அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் அப்போ பராமுகமாக பலர் இருப்பாங்க, இன்னும் பலர் இருக்கக்கூடும் யுராஊன் முகஸ்துதிக்காக தொழுகிறவங்களாக இருப்பாங்க.
இந்த அந்த இஸ்லாம் இப்படியான தொழுகையாளிகள்கிட்ட இந்த பண்புகள் வந்து கொள்ளணும், அவங்களுக்கு இறக்கம் இருக்கணும், அவங்கள்ட்ட இருக்கிற சல்லி இதுகளை வச்சு அவங்க அந்த ஏழைகளையும் அனாதைகளையும் கவனம் செலுத்தணும் என்றதை அவங்க கன்வீனியன்ட்லி மறந்துடுறவங்களா, அதை விட்டுடுறவங்கள அப்படியானவங்க முகஸ்துதிக்காக தொழுகிறாங்க. சமூகத்தில் நல்ல மனுஷர்கள்னு அவங்க சொல்லப்படணும்ன்றதுக்காக ஹாஜின்னு எல்லாம் அதால் பொலிட்டிக்கல் அடைவுகள் மெட்டீரியல் அடைவுகள் இருக்குது. அதில் குறைஞ்ச புகழ் மரியாதை மதிப்பு சபைகளில் முணுக்கைக்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ எனவே அவங்க அல்லாவுக்காக தொலையில் முகஸ்துதிக்காக தொழுகிறாங்க என்று எல்லாம் சொல்கிறானீங்கன்னு நல்மாவுன். இந்த மாதிரியான ஆக்கள் அற்ப பொருட்களை கூட மற்றவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணி கொள்றதை விட்டு தடுத்து கொள்கிறாங்களே என்று அல்லாஹ் தாலா சொல்லி கொண்டிருக்கிறான். சகோதரர்களே இந்த இடத்துல உள்ள முக்கியமான ஒரு பாயிண்ட் நாங்கள் சொல்லிக்கொள்ள பார்க்குறேன்னா, அந்த இங்கே அல்ல சொல்கிறான். இப்போ இப்படி சொல்ல அவங்களுக்கு நினைக்கும் என்னென்னா, அப்போ பணக்கார தொழுகையாளிகளை தான் இது சொல்லுதாய்க்கும் என்று உங்களுக்கு நினைக்கும். பணக்காரராக இருந்து கொண்டு சல்லி உள்ளவங்களாக இருந்து கொண்டு தொழுகிறாங்க, ஆனால் அவங்க கொடுக்குறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு தான் இந்த எல்லாம் இப்படி ஏசி சொல்லிக்கிறான்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லாத மாதிரி அல தாமில் மிஸ்கின், அதாவது ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதும் இல்லைன்னு சொல்லி தூண்டுறாங்க இல்லைன்னு. அப்போ தூண்டுறதுன்றது எப்படி? அது அது ஆர்கனைசிங் மைண்ட் செட். அவங்க அதாவது ஒரு சேரிட்டியை ஏற்படுத்துறது, தூண்டுறது, நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதுகளை செய்வோம். அப்போ அந்த தூண்டுறதுன்றது அந்த ஆர்கனைசிங் லீடர்ஷிப் மைண்ட் செட், அந்த எபிலிட்டி என்றது ஒருத்தர் 1000 பேரை ஆர்கனைஸ் பண்ணுறவராக இருப்பார், ஒருத்தர் 100 பேரை ஆர்கனைஸ் பண்ணுறவராக. அந்த எபிலிட்டி ஒருத்தருக்கு அவருக்கு அவ்வளோ எபிலிட்டிக்கு அதான அவருக்கு ஏலும் ஒருத்தருக்கு சொல்கிறதுக்கு இதை கொடுங்கப்பா, இந்த விஷயங்களை செய்யுங்கப்பான்னு சொல்லி கொடுக்குறதுக்கு அது அவருக்கு ஒருத்தருக்கு தான் ஏலும், இன்னொருத்தருக்கு 5 பேருக்கு சொல்லி கொடுக்கலும். அப்போ இப்படி சொல்கிறது நூடாக அவங்க ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுறாங்களும் இல்லை என்று சொல்கிறது நூடாகலாம் இப்படியான ஏழைகளை கவனித்து கொள்கிற ஏற்பாடு இல்லாத எல்லா தொழுகையாளிகளையும் இது குறிக்குது. பணக்காரர்கள் மட்டுமல்ல, இந்த தூண்டுறதுன்றது யாருக்கும் செய்யலும். நான் 10 ரூபா கொடுக்குற 100 ரூபா கொடுக்குறதோட பக்கத்தில் இப்படி ஒரு பிரச்சனை அப்பா கொடுங்கப்பா, நான் கவலைப்படுறது தான், கவலைப்பட்டால் தன்னால் அது வாயால் வரும். அது அப்போ இந்த சமூகத்தில் தொழுகக்கூடிய எல்லாரையும் இது கவர் பண்ணுது இந்த வசனம். அப்போ எல்லாரோட தொழுகைகளையும் அது அவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும்னு சொல்கிறாப்புல இருக்குது. எனவே தொழுறத ஒரு கடமையாக கொண்டிருக்க இந்த முஸ்லீம் சமூகம் இந்த பாயிண்ட்டை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். எங்கள்கிட்ட உயர் பண்புகள் வேறு எல்லா பண்புகளும் வர மாதிரி ஏழைகளை கவனிக்கிறது, ஏழைகளுக்கு வழி பண்ணுறது, ஒரு சமூகம் ஒருத்தர் இன்னொருத்தரை இது பிடிச்சு கொள்வது, கீழே விழுந்துடாமல் என்ற ஒரு நிலைமை ஒரு தொழுகையாளிகள் சமூகத்தில் டைம் இருக்கணுமென்றது வலியுறுத்தப்பட்டிக்குது. அதனால தான் நீங்கள் பயான்களில் கேட்டிருப்பீங்க, யூத்தூன ஜக்கா, அதாவது யுகீமூன சலாத்த யூத்தூன ஜக்கா, தொழுகையும் ஜக்காத்தும் பக்கத்தில் சொல்லப்பட்டிக்குது. 80 இடத்துல எங்கனையோண்டெல்லாம் நாங்கள் கேட்டிருப்பீங்க நீங்களும் கூட. அப்போ அது ரெண்டுமே என்னாண்டா, ஒன்று தொழுகை. அப்போ தொழுகைன்றது அல்லாவுக்குரிய கடமைகளை அவங்க சரியாக செய்கிறவங்களா இருப்பாங்க. அடுத்தது அல்லாவுக்குரிய கடமைகளை அவங்க சரியாக செய்கிற பின்னணியில் அல்லாவை விளங்கி கொண்டாங்க, அவங்க அல்லாஹ் ரஹ்மான் என்று. எனவே அந்த பண்பை தங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டதன் விளைவாக அவங்க யூத்தூன ஜக்கா, அவங்க தங்களோட செல்வத்தில் ஒரு பகுதி ஏழைகளுக்குரியது என்றதை விளங்கி கொடுக்குறவங்களா இருப்பாங்க என்றதை தான் அல்லா தாலா சொல்ல வரோம். சகோதரிகளே, சூரத்துல் ஃபாத்தியாவை தொடர்ந்து அல்லாஹ் நாங்கள் கேட்டதான் நெஹ்தின சிராத்துல் முஸ்தகீம், எங்களுக்கு வழிகாட்டி அல்லாண்டு ஒவ்வொரு முறையும் கேட்டதன் விளைவாக அல்லாஹ் இந்த குரானை தார மாதிரி தான் அந்த அமைப்பு இருக்குது. அப்போ அல்லாஹ் தாலா அந்த குரானை தாரத்துக்காக ஆரம்பிக்கிற அந்த சூரத்துல் பக்ராவே, அந்த முதலாவது அந்த குரான் ஸ்டார்டிங்கே எப்படி சொல்லுதுண்டா, அலிஃப் லாம் மீம்
தாலிக்கல் கிதாப், இதோ அந்த வேதம். நீங்கள் கேட்டீங்கள வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதல் இந்த அறிக்குது. லா ரைப ஃபீ, அல்லாவிடமிருந்து இறங்கியது என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதன்லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவங்களுக்கு இது வழிகாட்டும். அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும், மறுமை நாளில் நான் அவமானப்பட்டுடக்கூடாது என்றதெல்லாம் முத்தக்கூன் என்ற பண்புக்குள்ளே வரும். அது இந்த பயந்தவங்க, அல்லாவை ஞாபகத்தில் கொண்டவங்களுக்கு இது வழிகாட்டும். அவங்க யார்? அல்லதீன யூமினூன பில் கைப், அவங்க மறைவானவற்றை நம்புவாங்க. வயுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவாங்க. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவழிப்பாங்க. இது 3 பண்புகளை ஆரம்பமாக சொல்லப்படுற 3 பண்பு. அப்போ எங்களுக்கு தான் சொல்லப்படுது, நான் அந்த மறுமை நாளை நம்புறது, அல்லாவை நம்புறது. 2வது யுகீமூன ஸலா, தொழுகை நிலை. அதை சொல்லுவாங்க இந்த கவிதையில் வர குறியீடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தொழுகையை மட்டுமல்ல இது சொல்லுதுன்னா அல்லாவோட சம்பந்தப்பட்ட அந்த ஆக்டிவிட்டி, அல்லாவோட உள்ள தொடர்பு விஷயத்தில் அவங்க மிக நல்ல அதை பேணுறவங்களாக இருப்பாங்க. அல்லாவோட தொடர்பு உள்ள விஷயத்தில் மிக தலையாயத்தான் தொழுகை. அப்போ தொழுகை மட்டுமல்ல, நோன்பு, ஹஜ்ஜி, குரான் ஓதுறது, தௌபா செய்கிறது, திக்ர் செய்கிறது, இஸ்திஃபார் செய்கிறது, தஸ்பீஹ் செய்கிறது, அதெல்லாம் லா இலாஹ இல்ல. அப்போ அல்லாவோட உள்ள அந்த தொடர்பு விஷயத்தை அவங்க மிக சீராக பேணுறவங்களாக இருப்பாங்க. அடுத்து வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றுடன் செலவழிப்பாங்க. அது என்ன விஷயம்? அப்போ அல்லாஹ் அடியார்கள் விஷயத்தில் அவங்க தங்கள அப்படியே அந்த அவங்கள தங்கள்கிட்ட இருக்கிற இப்போ இங்கே செல்வம்னு சொல்ல இல்லை, தங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றிலிருந்து செலவழிப்பாங்க. அப்படின்னா என்ன? எனக்கு டேலண்ட் ஒன்று இருந்தால், எனக்கு அரசியல் அறிவு இருந்தால், அதை இந்த முஸ்லீம் சமூகம் அல்லது மனிதர்களுடைய நலவுக்காக பாவிக்கணும். நான் அறிஞனாக இருந்தால் என் அறிவை எடியூகேட் பண்ணுறதுக்கு பாவிக்கணும். என்கிட்ட சல்லி இருந்தால் சல்லியை கொடுத்து இதாக்கணும். இப்படி எனக்கு ஒரு தொழிலை தெரியுமென்னா அந்த தொழிலை சொல்லி கொடுத்து அதை ப்ரமோட் பண்ணு. இப்படி நாங்கள் எங்கள்கிட்ட வைக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் எங்களோட குடும்பத்துக்கோட விஷயங்களை செஞ்சு கொள்றது போக, இந்த மனித சமூகத்தோட, குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தோட நலனுக்காக, அவங்களோட வளர்ச்சிக்காக, டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் செலவழிக்கிறவங்களா இருக்கிறதுன்றது முக்கியமான ஒரு நிபந்தனையாக சொல்லப்படுது. அல்லாஹ் இந்த சூறால அந்த தொழுகைக்கும் இந்த பண்புக்கும் இடையிலான தொடர்பு, மறுமை பற்றின நம்பிக்கைக்கும் இந்த அதாவது கொடுத்து வாழ்கிறது, கொடுக்க தூண்டுறது மற்றவங்களை, குறிப்பாக ஏழைகள் கஷ்டப்படுறவங்களோட விஷயத்தில் இறக்கம், அவங்களோட விஷயத்தில் அவங்களோட பிரச்சனை அது அண்டு விட்டுட்டு போகாமல் அது என்னோட பிரச்சனைன்னு எடுத்துக்கொள்கிற உள்ளத்தை, அது அவங்களுக்கு உள்ளத்தில் போய் ஒக்கியூபை பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு உள்ளவங்களாக அவங்கள ஆக்குற நிலையில் அவங்களோட பண்புகள் உயர்ந்திருக்கும். ஏழைகளுக்காக பரிதாபப்படுறவங்களாக, அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல கடைசியாக ஒரு ஹதீஸ் சொல்லிட்டு முடிக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸாஇ அலல் அர்முலத்தி வல் மிஸ்கீன் கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ் கல் காயிமி ஸாயிம் என்று சொன்னாங்க. யார் விதவைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பாடுபடுறாரோ, அவங்கள்ட்ட துயர் துடைக்கிறதுக்காக மெனக்கிடுறாரோ, அவங்க எப்போவுமே நின்று தொழுபவர்களாகவும் எப்போதுமே நோவு பிடிச்சு கொண்டிருக்கிறவங்களாகவும் அல்லாஹ் கிட்ட கருதப்படுவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. எனவே இந்த தொழுகையை நாங்கள் இப்படியாக விளங்கி அந்த தொழுகையிலிருந்து நாங்கள் எடுக்கிற அந்த பயன்பாட்டை, அப்படியான மனுஷர்லாம் எங்களை இந்த தொழுகை உருவாக்கி விடணுமென்ற எண்ணத்தோடு நாங்கள் எங்களோட மூகளை, எங்களோட தொழுகை பற்றின அறிவை கூட்டி கொண்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் மூவ் பண்ணணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.